தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings of Film. This is me Sandhya. This is Manoj. நம்ம இப்போ என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தக் லைஃப்ல இருந்து ஒரு சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதோட நேமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கேட்சியா இருக்கு, சுகர் பேபி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் த்ரிஷாவோட பிக்சர் தான் வந்து பாத்தீங்கன்னா தம்ப்நெயில்ல போட்டுருக்காங்க. மேபி த்ரிஷாக்கான ஒரு சோலோ சாங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து ப்ரோமோவே பாத்தீங்கன்னா அவங்கள மட்டும் வச்சுதான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆல்ல போட்டிங்கன்னா எங்களோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த டிலே இல்லாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓ த்ரிஷாவே பாடிருக்காங்களா? இல்ல மேபி வீடியோக்கு இருக்குமோ என்னமோ. சொர்க்கம் இங்க இருக்கு, கள்ளமுள்ள நெஞ்சு, காதல் என்ற கண்ணை மூடிக்கொண்டு என்னை மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியான சாங் தான் போல. கமல் அண்ட் த்ரிஷா காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வச்சிருந்தாங்க. ஓ இது நல்லா இருக்கு. சிம்பு வந்து மூஞ்சி மாறுது. இது சீரியஸ் போட்டாங்க, நான் பார்க்கல. இது நம்ம பார்த்தோம். ஏய் அசோக் செல்வன். ஓகே ஓகே அதான் ஓகே. பாரு அங்க மாச பாரு. நல்லா இருக்கு பாடுறது. My baby is a criminal. Oh. Criminal, criminal, criminal. Pay the fine, do the time without money. I'm cynical, 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 cynical. If being rich is a sin, I wanna be a sinner, 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 sinner. Now I'm married to the எடுத்து விதம் சூப்பரா இருக்கு சீரிஸா. winner, 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 winner. ஓ கொட்டி கிடக்கு, இன்னும் என்ன வேணும் உனக்கு? சொர்க்கம் இங்க இருக்கு, sugar baby and sugar baby, sugar baby. இது டான்ஸ் சூப்பரா இருக்குல, அந்த கோரியோ பண்ணது. Sugar baby and sugar baby, ஏங்கப்பா. sugar baby. என்ன வேணும் உனக்கு? கொட்டி கிடக்கு. அந்த மெயில் வாய்ஸ் வரப்போ த்ரிஷா ரியாக்ஷன் பத்தியா? ஓ ஓகே, ஒரு மெலடியான ரொமான்டிக் சாங் இல்ல? ஸோ இந்த சாங் பார்த்தோன்னா வந்து பார்த்தோன்னா எனக்கு வந்து ரொமான்டிக் சாங் அப்படிங்கிறத விட ஒரு பெப்பியான ஒரு நம்பர்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு. அதில் இருக்கிற லிரிக்ஸாக இருக்கட்டும் அண்ட் த்ரிஷா ஆடின விதமாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்க்குறப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு அப்படி தான் தோணுச்சு. உனக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு அதான் ஒரு மாதிரி ஒரு ரொமான்ஸ் கலந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொமான்ஸ் இருக்கலாம் நினைக்கிறேன். கமல் அவரையும் உலகநாயகன் அவர்களையும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற அந்த ஒரு சீக்வென்ஸ் எல்லாம் காமிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த பாட்டுல வருமா, இந்த பாட்டு வந்து ஒரு பேக்ரவுண்ட்ல ஓடுமா எப்படின்றது தெரியல. எனக்கு என்னமோ இந்த சாங் வந்து இதுக்காக ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். அதான் மைட் பி இது வந்து த்ரிஷா அந்த படத்துல வந்து ஒரு ஆக்ட்ரஸாவே இருப்பாங்களோ என்னமோ எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா வீடியோவை மீன் ஒரு கேமராவை நோத்திட்டு போற மாதிரி நம்ம இடையில பார்க்க முடிஞ்சு. அதனால அப்படி நினைக்கிறேன். ஏன்னா கோரியோ எல்லாம் பண்றதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கு. இல்ல ஒரு மேக்கிங் வீடியோவா மைட் பி மேக்கிங் வீடியோவாவும் இருக்கலாம், இல்லனா
இந்த சாங்கை ப்ரோமோ பண்றதுக்காக கூட சும்மா எடுத்துருக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஹூக்அப் ஸ்டெப்லாம் வச்சுட்டு பண்ற மாதிரி கூட பண்ணியிருந்திருக்கலாம். அண்ட் சாங் கேட்கறப்ப வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி மெலோடியா அப்படியே போச்சு. அண்ட் த்ரிஷா டான்ஸ் சீரியஸா செம்மையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அண்ட் இடையில வந்து அந்த லிரிக்கா ஐ மேரிட் டு அ கேம் அண்ட் ஐ எம் த வின்னர் அந்த மாதிரி எல்லாம் இதான் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அந்த ஒரு ரேப் போர்ஷன் மாதிரி ஒரு என்னன்னா அவங்களோட கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அந்த சாங் மூலமாவே சொல்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இன்னொரு முக்கியமா நம்ம சொல்லி ஆகணும், த்ரிஷா வந்து எவ்வளவு ஒரு வெர்சடைலான ஒரு ஆக்ட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய மூவிஸ் நடிச்சிருக்காங்க, ஹோம்லியான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது ஒரு போலீஸ் விமனா வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் அடாவடியா பண்ற மாதிரி ஒரு கேரக்டரும் பண்ணியிருக்காங்க. அண்ட் தளபதி கூட வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் வேற லெவலில் அது ஒரு செமையான ஒரு ஐட்டம் நம்பரா இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்க. அண்ட் எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அப்படிதான் தெரிஞ்சது. ஸோ கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பராக இருக்கு. அண்ட் ஷீ இஸ் டெஃபினெட்லி வெர்சடைல் ஆக்ட்ரஸ்ன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லலாம். கண்டிப்பா எனக்கு வந்து இந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வந்து இதில் வந்து அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நமக்கு இந்த ஷக்கலக்கா பேபி சாங் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப டார்க்காக எல்லாமே அந்த ஒரு டச் இந்த பாட்டுல இருந்த மாதிரி இருக்கு இல்ல. கண்டிப்பா அந்த ஹைப் இல்லாட்டியும் கொஞ்சம் அந்த இது இருக்கு. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா அந்த இவர் ஏஆர் ரஹ்மான் எவ்வளவு பெரிய ஆள், அவரை பத்தி நம்ம பேசுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் இல்ல. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டைல தான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கு அந்த மியூசிக்கா இருக்கட்டும் அண்ட் இடையில வந்து ரேப்பா இருக்கட்டும். ஸோ எல்லாமே மைட் பி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா கனெக்ட் ஆகாம இருக்கலாம். பட் கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் முணுக ஆரம்பிச்சிருவோம். இதுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி மேசிவ் ஹிட்டா தான் இருக்க போகுது. ஏன்னா சில சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது முக்கியமா ஏஆர் ரஹ்மானோட சில சாங்ஸ் வந்து ஸ்லோவா எடுக்கும். ஆனா இட் வில் பிகம் ஒரு அப்படியே மைண்டுக்குள்ளார போய் இதாகிற மாதிரி ஒரு பாய்சனஸ் மாதிரி பயங்கரமான ஒரு சாங்கா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த சாங் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கு கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதுலயே வந்து ட்ரெய்லர்ல காமிச்ச சில சீன்ஸ்லாம் வந்து காமிச்சாங்க, எஸ்டிஆர் காமிச்சாங்க. ஆல்சோ நாங்கள் அசோக் செல்வன் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் ட்ரெய்லர்ல மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா டப்பு போயிட்டு இருந்தது. ஸோ நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் இதுல வந்து நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். நான் பார்த்தேன். ஸோ அசோக் செல்வன் வந்து பாத்தீங்கன்னா as a போலீஸ் ஆஃபீஸரா வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்காரு. ஸோ பார்க்கலாம், லெட்ஸ் சி என்ன மாதிரி வரப்போகுது படம். ஸோ இனியும் வந்து நம்மளுக்கு 2 வீக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 வீக்ஸ்ல வந்து மூவி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஆல்சோ 24th வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆடியோ லான்ச் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ சூப்பர் எக்ஸைட்டட். அன்னைக்கு என்ன பேச போறாங்க, உலகநாயகன் என்ன பேச போறாரு, அதுக்கு கவுண்டர் கொடுக்குற மாதிரியோ இல்லை எஸ்டிஆரோட ஸ்பீச் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தக் ரிப்ளேயா இருந்துச்சு. அதாவது மூவிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தக் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி தக் ரிப்ளே தான். கமல் ஆக்சுவலாக அவர் எப்பவுமே வந்து பார்த்தோன்னா இப்படிதான் வந்து பேசுவாரு. சில டைம் நம்மளுக்கு புரியாது, பட் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தோன்னா இப்படிதான் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி புரிய வரும். ஏன்னா ரீசெண்டான ஒரு டயலாக் ஒரு ரீல்ஸ்ல ஒன்று போயிட்டு இருந்துச்சு. சௌந்தர்யா அண்ட் ஆல்சோ கமல்ஹாசன் அவங்க 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன். என்ன மூவின்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் காமெடி வச்சிருந்தாங்க. அது படம் பார்த்துருக்கேன் நான். அப்போல்லாம் எனக்கு சுத்தமாக புரியல. மேபி அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு வயசும் அப்போ இல்லை. பட் ஆனால் இப்போ பார்க்குறப்போ இவ்வளோ பெரிய விஷயத்த உள்ளுக்குள்ளார வச்சிருக்கீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் கொண்டு வந்து அதில் ஒரு டார்க் காமெடி கொண்டு வந்து வச்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியல. அது என்ன வீடியோன்னு எனக்கு எக்ஸாக்ட் தெரியல. பட் சௌந்தர்யா அண்ட் ஆல்சோ கமல் அவங்க 2 பேர் சேர்ந்து நடிச்ச ஒரு சீன், அதுல அவங்க 2 பேர்த்தோட கான்வர்சேஷன் இருக்கும். நெட்ல தேடி பாருங்க, அதை பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா அது இனியும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து காட்டுறேன் உனக்கு அது என்னன்னு சொல்றேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், இதுல வந்து த்ரிஷாவோட கேரக்டர் அண்ட் ஆல்சோ கமல் அவங்க 2 பேத்துக்கு இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி அதை பார்க்குறப்போ வந்து பார்த்தோன்னா எனக்கு சரத்குமார் அண்ட் ஜோதிகா ஒரு கேரக்டர், ஜோதிகா வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த படம் பேர் வந்து பச்சை கிளி முத்துச்சரம். அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரியஸா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் ஜோதிகா இப்படி ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு. எனக்கு அப்படி பாக்குறப்போ எனக்கு த்ரிஷா மைட் பி அந்த கேரக்டர்ல யோசிக்கிறேன், ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடா இருப்பாங்களோ அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. நம்ம நிறைய ப்ரெடிக்ட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூவில சில டைம் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ப்ரெடிக்ஷன் நாங்கள் எங்கள் சைடில் சொல்கிறோம். இது ஆல்ரெடி மைபி நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், பட் இது எங்களோட தாட். இப்போ நாங்கள் பார்த்தோன்னே எங்களுக்கு தோணுச்சு, அதை வந்து நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். அண்ட் உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படிங்கிறது நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நீ சொல்கிறது, பட் தெரியல படம் பார்க்குறது இன்னும் 2 வீக்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சுகர் பேபி சாங் கேட்டுட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ்க்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட். Thank you. Bye bye.